ஒளிபரப்ப உதவுபவர்கள்: திரு தேவசகாயம் குடும்பத்தினர், கோரிப்பள்ளம், பாளையங்கோட்டை. திருமதி சின்னராணி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. துரைராஜ், கனி மற்றும் தீபன் குடும்பத்தினர், கேளம்பாக்கம். திருமதி தேன்மொழி 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. திருமதி ரீட்டா சவுந்தரநாயகம் குடும்பத்தினர், டொரண்டோ, கனடா. திருமதி ரீட்டா இன்று இவருக்கு துவங்க இருக்கும் சிகிச்சை நல்ல முறையில் நடந்து இறைவன் இவருக்கு விரைவில் பரிபூரண உடல் நலனை தந்து ஆசிர்வதிக்க வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு முன்னதாக சிறப்பு நவநாட்களிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நவநாள் தினம் ஒவ்வொன்றும் நம்மை இன்னும் நெருக்கமாக அந்த ஆண்டவருடைய வருகைக்கு, அவரை நம் உள்ளத்திலே தாங்கக்கூடிய இல்லிடமாக மாற்ற வேண்டும். ஆகவே இந்த திருப்பலி வழியாக நாம் தகுந்த விதத்திலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கும் நமது குறைகளை, பலவீனங்களை ஏற்று மனவருந்தி அவரது இரக்கத்தை, மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பழைய அடிமைத்தனத்தினால் விளைந்த பாவச் சுமையால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் ஒரே திருமகனின் புதுமையான பிறப்பால் விடுதலை பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23, இறை வார்த்தைகள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்ற செய்வேன். அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானமுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியும் நேர்மையும் நிலைநாட்டுவார். அவர் நாள்களில் யூதா விடுதலை பெறும், இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிக்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன,
அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று யாவரும் சொல்வார். மாறாக இஸ்ரேல் குடும்ப மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. முடையரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இஸ்ரேலின் குடும்பத்தின் தலைவரை, சீனாய் மலை மீது மோசேக்கு திருச்சட்டம் ஈந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறைவசனங்கள் 18 முதல் 24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, அபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டின் அதிபராக இருந்தபோது ஒரு முறை மிகவும் துன்பத்திலே, கலக்கத்திலே, குழப்பத்திலே ஆட்கொண்டிருந்தார். இதை அறிந்த அவருடைய நண்பர் அவருக்கு ஆறுதல் கூற, அவருக்கு நம்பிக்கையூட்ட
மீண்டும் உற்சாகத்தோடு ஆட்சியை தொடர்ந்து செய்ய அவரை சந்தித்தார். அந்த நண்பர் சந்தித்த போது ஆபிரகாம் லிங்கனிடம், லிங்கனே, கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம் பக்கம் இருக்கிறார், நம் கூடவே இருக்கிறார். ஆகவே நீர் ஒன்றும் கலங்க வேண்டாம், மன உறுதியோடு ஆட்சி செய், தொடர்ந்து உம்முடைய செயல்பாடுகளை செய் என்று அவருக்கு சக்தியும் திடமும் கொடுத்து உற்சாகம் ஊட்டினார். ஆபிரகாம் லிங்கன் அவரை பார்த்து, கடவுள் நம் பக்கம் இருப்பது அது நிச்சயம், கடவுள் நம் சார்பாக நம் கூடவே இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். ஆனால் நாம் நமது நாட்டு மக்கள் அவர் கூட இருக்கிறோமா, நாம் கடவுள் கூட இருக்கிறோமா, அதுதான் என்னுடைய பயம், அச்சம். அதற்காகத்தான் நான் ஜெபிக்கிறேன், எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்று சொன்னாராம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆம், கடவுள் நம் கூட இருக்கிறார். எப்போதும் நம் பக்கம் இருக்க விரும்பித்தான் தன்னுடைய மகனை இந்த உலகிலே பிறக்கச் செய்கிறார். நாம் யாரும் அழிய விடாமல் நம்மை பாதுகாக்க, நம்மை மீட்டெடுக்க அவர் உருவெடுக்க வருகிறார், மனிதனாக பிறக்க வருகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு, கடவுள் நம்மோடு, இம்மானுவேல், நம் கூடவே இருக்கும் தெய்வம் அவர். ஆனால் நாம் எப்போதும் அவர் கூட இருக்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், யோசேப்பு நேர்மையாளர், நீதிமான், நல்ல ஒரு மனிதர். ஆனால் அதே நேரத்திலே அவர் உள்ளத்திலே கலக்கம், குழப்பம். அந்த குழப்பம், கலக்கம் என்ன செய்கிறது? அவர் உள்ளத்திலே ஒரு திட்டத்தை உருவாக்குகிறது. என்ன திட்டம்? இப்படி மரியாள் நான் அறியாமல் கருவுற்றிருக்கிறாரே, மறைவாக விலக்கிவிடலாம், அவளுக்கு எந்த இகழ்ச்சியோ அவமானமோ வராமல் தனியாக செய்து விடலாம் என்று நினைக்கின்றார். அப்பொழுது என்ன நடக்கிறது? வானதூதர் கனவிலே தோன்றி கடவுள் திட்டத்தை அறிவிக்கிறார். கடவுள் திட்டத்தை அறிவித்து, யோசேப்பே அஞ்ச வேண்டாம், மரியாவை உன் மனைவியாக ஏற்றுக்கொள், அவள் உதரத்திலே பிறக்க போகும் குழந்தை தெய்வ குழந்தை, மெசியா குழந்தை என்று. அந்த கனவுக்கு பின் கண் விழித்தெழுந்து யோசேப்பு என்ன செய்கிறார்? மரியாவை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார். அந்த குழந்தைக்கு வளர்ப்பு தந்தையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் சார்பாக இருப்பது உறுதி, நிச்சயம். ஆனால் யோசேப்பு இப்பொழுது என்ன செய்கிறார்? கடவுள் சார்பாக இருக்கிறார், அவர் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கிறார், அவருடைய விருப்பப்படி சம்மதிக்கிறார். அந்த இறை திட்டம் நிறைவேற தன்னையே அர்ப்பணிக்கிறார். அவர் விருப்பப்படி மரியாவை ஏற்றுக்கொள்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கை பயணத்திலே நாம் கடவுளோடு இருக்கிறோமா? அவர் சார்பாக இருக்கிறோம், அவர் நம் சார்பாக இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார், நம் கூடவே பயணிக்கிறார். ஆனால் நாம் கடவுளினோடு இருக்கிறோமா? நமது துன்ப வேளைகளில், நமது துயர வேளைகளில், குழப்ப நேரங்களில் நாம் கடவுள் கூட இருக்கிறோமா? அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, அவருடைய திருவுளம் என்ன என்ற நிலைப்பாட்டிலே யோசேப்பு உறங்கும் நிலையில் கூட திறந்த மனதோடு கடவுளை, அவருடைய விருப்பத்தை அறிய முற்படுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆம், அந்த கடவுளோடு நாம் இணைந்த கிளைகளாக இருக்க வேண்டும். நான் திராட்சை கொடி, நான் உங்களுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி தர முடியும். என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று இயேசு கூறுகிறார். ஆகவே நாம் கடவுளோடு ஒட்டி இருந்தால்தான், அவரோடு இணைந்திருந்தால்தான் நாம் கனி கொடுக்க முடியும். ஆம், அன்று சீடர்கள்
படகிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். புயற்காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. இயேசு அவர்கள் கூட தான் இருந்தால், ஆனால் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். அவர் பிரசன்னம் அங்கே இருக்கிறது, அவர் கூடவே இருக்கிறார். ஆனாலும் கூட அந்த சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? அச்சத்தால் அலறி, ஆண்டவரே ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று கூக்குரலிடுகிறார்கள். விசுவாச தளர்ச்சி, நம்பிக்கையின்மை. கூடவே அந்த கடவுள் இருக்கிறார், இருந்தாலும் கூட அவர்கள் கடவுளோடு கூட இல்லை, அந்த இயேசு கூட இல்லை. அதற்கு முன் 5 அப்பத்தை 2 மீன்களை பழுகச் செய்து 5000 பேருக்கு மேல் உண்ணச் செய்தார். இதையெல்லாம் பார்த்து இப்பொழுது படகிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு ஆற்றல் வல்லமை மிக்க அந்த இயேசு தெய்வம் நம் கூட இருக்கிறாரே என்ற உணர்வற்றவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த கடவுள் நம் கூட இருக்கிறார். இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்கின்றார். அவருடைய ஆற்றல் வல்லமை நம் கூட இருக்கும்போது நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. எசாயா இறைவாக்கினர் வழியாக சொல்கிறார், நீர்நிலை நடுவே நீ நடக்கலாம், ஆறுகள் நடுவே நடக்கலாம், கடல் அலைகள் இடையே நடக்கலாம், ஆனால் அவை மூழ்கடிக்காது. தீ நடுவே நீ சென்றாலும் அந்த தீ தணல் உன்னை எரித்து விடாது. ஏனெனில் அவர் நம் கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. அன்று தானியேல் அந்த சிங்க குகையிலே பசியினால் பட்டினியால் இருந்த அந்த சிங்கத்துக்கு முன்னால் இருந்தாலும் அவர் இரையாகவில்லை. அந்த சிங்கம் நெருங்கவில்லை, அவரை ஒன்றும் செய்து விடவில்லை. அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. ஏனெனில் தானியேல் அந்த கடவுளை நம்பினார். அவருடைய ஆற்றலை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னை பாதுகாப்பார் என்று எந்த அச்சமும் இன்றி இருந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, சிறுவன் தாவீது கடவுள் வல்லமையோடு செல்கிறார். அவர் கையிலே இருப்பது 5 கூழாங்கற்கள் தான். அவனுக்கு எதிராக இருப்பவன் பெலிஸ்தியன் கோலியாத் பல படைக்கலங்களோடு கருவிகளோடு அங்கே இருக்கிறான். ஆனால் அவன் தாவீதை பார்த்து ஏளனமாக எகத்தாளமாக சிரித்து கொண்டு பரிகாசம் செய்கிறான். ஆனால் தாவீது என்ன உள்ளத்திலே, நான் இஸ்ராயேலின் கடவுளோடு வந்திருக்கிறேன், அவருடைய ஆற்றல் வல்லமையோடு வந்திருக்கிறேன். நான் சிறுவனாக இருக்கலாம், நாம் ஏதோ ஒன்றும் இல்லாத சக்தி பட இல்லாதவனாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய ஆற்றல் என்னோடு இருக்கிறது என்று. ஆம், அந்த ஆற்றல் என்ன செய்தது? அந்த பெலிஸ்தியனை, அந்த கோலியாத்தை முறியடித்து வீழ்த்தியது. வெற்றி கொண்டார் தாவீது. அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் கூட இருக்கிறார். நாம் அவர் கூட இருக்கிறோமா? பவுலடியார் சொல்கிறார், கடவுள் நம் சார்பாக இருக்கும்போது நம்மை எதிர்த்து நிற்பவர் யார்? கடவுளிடமிருந்து நம்மை பிரிப்பது எது? துன்பங்களா, துயரங்களா, இடர்களா, சாவா, பட்டினியா, பசியா, ஆடையின்மையா, இடர்களா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஏனெனில் அவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு அளப்பரியது. நாம் ஒவ்வொருவரும் அவரிடம் விலையேற பெற்றவர்களாக, மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறோம். ஆகவே அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, யோசேப்பு அந்த ஆண்டவரின் பிறப்புக்காக, அந்த இறை திட்டத்தை நிறைவேற்ற தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த கடவுளோடு இருந்தார், அவர் பக்கம் இணைந்தார். ஆகவே அந்த பிறப்பு, அந்த மீட்பு முழுமை பெற முடிந்தது. அந்த கடவுள் தொடர்ந்து திட்டம் வைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த உலகை மீட்டெடுக்க, தீமைகளிலிருந்து, தீய சக்திகளிலிருந்து, அநீதி அக்கிரமங்களிலிருந்து, எத்தனையோ வேறுபாடுகள், ஜாதி கொடுமைகள், எத்தனையோ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க விரும்புகிறார். நாம் கடவுள் பக்கம் இருப்போமா? நாம் கடவுளோடு இணைந்து போராடுவோமா? நாம் கடவுளோடு சேர்ந்து உரிமைக்கு குரல் கொடுப்போமா?
தாழ்த்தப்பட்ட மக்களெல்லாம் உயர வேண்டும், வாழ வேண்டும் என்று மீட்டெடுக்க நாம் நம்மையே அர்ப்பணிப்போமா? அன்று யோசேப்பு அர்ப்பணித்தார், மரியாவை ஏற்றுக்கொண்டார். நாமும் அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ள இதோ இந்த திருப்பலியிலே நம்மையே ஒப்பு கொடுப்போம். அந்த இறை திட்டம், அந்த இயேசு பிறப்பு நம் ஒவ்வொருவர் வழியாக உண்மையாக்கப்பட, நிஜமாக்கப்பட நாம் கொடுப்போம். ஆமென். என்ன தருவேன், என்ன தருவேன் அன்புக்கு ஈடாக? என்ன தருவேன், என்ன தருவேன் அன்புக்கு ஈடாக? உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன். உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன். இன்ன தருவேன், இன்ன தருவேன் அன்புக்கு ஈடாக. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மிடம் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்களை உமது பெயருக்கு ஏற்றவர்களாய் மாற்றுவதாக. எமது சாகும் தன்மையை தமது சாகா தன்மையால் நலமாக்கியவருடைய நிலை பேருடைமையில் பங்கு பெறும் தகுதியை நாங்கள் அடைவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன் அறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். இன்னகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளப் போகும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால்
எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த இம்மானுவேல், நம்மோடு கடவுள், நம் கூடவே இருப்பவர். அவருடைய திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உறையும் இக்கோவிலில் உமது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோமாக. வரவிருக்கும் எங்கள் மீட்பின் கொண்டாட்டங்களை நாங்கள் தகுந்த வணக்கத்துடன் எதிர்நோக்கி செல்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திரு தேவசகாயம் குடும்பத்தினர், கோரிப்பள்ளம், பாளையங்கோட்டை. திருமதி சின்னராணி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. துரைராஜ், கனி மற்றும் தீபன் குடும்பத்தினர், கேளம்பாக்கம். திருமதி தேன்மொழி 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. திருமதி ரீட்டா சவுந்தரநாயகம் குடும்பத்தினர், டொரண்டோ, கனடா. திருமதி ரீட்டா இன்று இவருக்கு துவங்க இருக்கும் சிகிச்சை நல்ல முறையில் நடந்து இறைவன் இவருக்கு விரைவில் பரிபூரண உடல் நலனை தந்து ஆசிர்வதிக்க வேண்டி.